நாம் வாழ்க்கையில் பெரிய சிறிய பாவங்களாலும் தவறுகளாலும் தடுமாறி விரக்தியடையும் நேரங்கள் ஏராளம். கடந்த கால தோல்விகள் அல்லது குற்ற உணர்ச்சியில் சிக்கி புதிதாக தொடங்க அஞ்சும் எவராவது இங்கே இருக்கிறீர்களா? நீங்கள் சரியானவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை வருத்திக் கொள்கிறீர்களா? அல்லது கடந்த கால தவறுகளை மன்னிக்க முடியாமல் உங்களையே நொந்து கொள்கிறீர்களா? பல நவீன மனிதர்கள் இந்த கவலைகளுடன் வாழ்கிறார்கள். 2 சாமுவேல் 24 தாவீது ஒரு பெரிய பாவம் செய்து இஸ்ரவேல் முழுவதும் ஒரு பயங்கரமான கொள்ளை நோயை பரப்புகிறான். தாவீது தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தி தேவனிடம் வருகிறான். பின்னர் அவன் அரவாவின் களத்தில் பலிகளை செலுத்துகிறான். ஆச்சரியப்படும் விதமாக தாவீது அங்கே தேவனை நோக்கி ஜெபித்தபோது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கொள்ளை நோயின் வாதையை நிறுத்தினார். பின்னர் தாவீதின் மகன் சாலமோன் இஸ்ரவேலின் மையமான ஆலயத்தை இந்த இடத்திலேயே கட்டுவான். அது வெறும் பலி செலுத்தும் இடமாக மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் தேவனை சந்தித்து தங்கள் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும் ஒரு பரிசுத்த இடமாக மாறியது. இது நமக்கு என்ன சொல்கிறது? இது ஒரு நம்பிக்கையின் செய்தி. பாவத்தின் ஆழமான பள்ளியில் நாம் இருந்தாலும் அந்த விரக்தியின் இடத்திலிருந்து நாம் உண்மையிலேயே தேவனை தேடும்போது தேவனோடுள்ள நம் உறவு மீட்கப்படலாம். கடந்த கால பாவங்களாலும் தோல்விகளாலும் நாம் கட்டுப்படவில்லை என்பதையும் தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து நாம் புதிதாக தொடங்கலாம் என்பதையும் இது காட்டுகிறது. இந்த மீட்பு அனைத்தும் ஒருவரையே சுட்டிக் காட்டுகிறது, இயேசு கிறிஸ்து. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடந்த கால பாவங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் நம் சொந்த பலத்தால் வெளியே வருவது கடினம். இருப்பினும் இயேசு நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து தேவனோடு துண்டிக்கப்பட்ட நமது உறவை முழுமையாக மீட்டெடுத்தார். இயேசுவில் நாம் நமது பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நமது பழைய சுயமும் நீங்கி முற்றிலும் புதியவர்களாக பிறக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 நாம் தேவனுடைய அருமையான பிள்ளைகளாகி நித்திய சீவனையும் முற்றிலும் புதிய வாழ்க்கையையும் பரிசாக பெறுகிறோம். அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவில் நாம் கடந்த கால பாவங்களாலும் தோல்விகளாலும் கட்டுப்படவில்லை. மேலும் எந்த நேரத்திலும் மீண்டும் தொடங்கக்கூடிய அற்புதமான மீட்பின் வல்லமை நமக்கு உண்டு. அவர் நம்மை மன்னிக்கிறார், நமது வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், சில சமயங்களில் நமது தோல்விகளை கூட நம்மை மேலும் பலப்படுத்த பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வாழ்க்கையில் நாம் ஒரு புதிய அடையாளத்தையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் கண்டறிகிறோம். உலகில் எந்தவொரு கட்டத்தின் மத்தியிலும் அசைக்க முடியாத உண்மையான நம்பிக்கையையும் சமாதானத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். இன்று கடந்த கால நிகழ்வுகளால் துயரப்படுபவர்கள் அல்லது புதிய தொடக்கத்திற்கு அஞ்சுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நமது மிக பலவீனமான தருணங்களும் தேவனிடத்தில் மீட்புக்கான வாய்ப்புகளாக மாறலாம். இயேசு எப்போதும் நம் கையை நீட்டுகிறார். அதனால் நாம் எந்த நேரத்திலும் மீண்டும் எழ முடியும். அவரில் நீங்கள் உங்கள் கடந்த கால சுயம் கடந்து தேவனுடைய நல்நோக்கங்களை நிறைவேற்றும் ஒரு வல்லமைமிக்கவராக மாறலாம். இன்று இயேசுவில் மீண்டும் தொடங்கும் தைரியத்தை பெற உங்களுக்கு என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நன்றி.